அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு 500 ரூபாய் நோட்டு வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி விரிவாகத்தான் நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவில் கடந்த 2016ஆம் ஆண்டு ரூபாய் 1000 மற்றும் 500 நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்வதாக பிரதமர் மோடி அறிவித்தார். இதை அடுத்து புதிதாக ரூபாய் 500 கொண்டு வரப்பட்டது. அதே போல ரூபாய் 1000 நோட்டுக்கு பதில் 2000 ரூபாய் நோட்டு அச்சடிக்கப்பட்டது. தற்போது 2000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இல்லை. இந்நிலையில் 500 ரூபாய் நோட்டை மத்திய அரசு ரத்து செய்ய போவதாக கடந்த மாதம் திடீரென ஒரு செய்தி பரவியது. நாட்டில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதால் இது தொடர்பாக வங்கிகளின் ஏடிஎம்களில் மாற்றம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்த செய்திகள் பரவின. இப்படி ஒரு தகவல் பரவ காரணம் மக்களிடம் 100 ரூபாய் 200 ரூபாய் பணப்புழக்கத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதால் ஏடிஎம்களில் 100 ரூபாய் 200 ரூபாய் நோட்டுகளின் இருப்பை கூட்ட வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி அறிவுரை வழங்கியிருந்தது. உடனே மத்திய அரசு 500 ரூபாய் நோட்டை ரத்து செய்ய போகிறது என்று சோசியல் மீடியாவில் பரவ தொடங்கிவிட்டது. ஆனால் இதனை மறுத்து உடனடியாக ரிசர்வ் வங்கி விளக்கம் ஒன்றை தந்திருந்தது. அதில் 500 ரூபாய் நோட்டுக்கான டெண்டர் சட்டப்பூர்வமானதாகவே உள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை ஊக்குவிக்கவும் குறைந்த மதிப்பு கொண்ட ரூபாய் நோட்டுகளின் புழக்கத்தை அதிகரிப்பதற்காகவும் 500 ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெறுவது குறித்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. 500 ரூபாய் நோட்டு தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என்பதால் தாராளமாக பயன்படுத்தலாம் என்று தெரிவித்து நிலவி வந்த வதந்திக்கும் முற்றுப்புள்ளி வைத்திருந்தது. இந்நிலையில் வருகிற செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு வங்கிகள் தங்களது 75% ஏடிஎம் எந்திரங்களில் ரூபாய் 500 விநியோகிப்பதை நிறுத்த வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி கேட்டுக் கொண்டதாகும். ஏடிஎம் இயந்திரங்களில் ரூபாய் 200 மற்றும் 100 ரூபாய் மட்டுமே விநியோகிக்கப்பட உள்ளதால் கையில் உள்ள ரூபாய் 500 நோட்டுகளை இப்போது இருந்தே பணமாக்கி கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டுள்ளதாக வாட்ஸ்அப் உள்ளிட்ட அனைத்து சமூக வலைதளங்களில் கடந்த 2 நாட்களாக ஒரு தகவல் வேகமாக பரவியது. இதனை தற்போது மத்திய அரசு மறுத்துள்ளது. இது குறித்து மத்திய அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இந்த தகவல் தவறாக பரப்பப்பட்டு வருகிறது. ரிசர்வ் வங்கி இது போன்ற உத்தரவு எதையும் பிறப்பிக்கவில்லை. சட்டப்பூர்வமாக ரூபாய் 500 நோட்டுகள் தொடர்ந்து செல்லுபடியாகும் என்று கூறப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.